ஹரே ஸ்ரீ குரு பவனபுரபதே பாஹி மாம் பாஹி. தசகம் 93 9வது ஸ்லோகம். ஹீ ஹீ மே தேகமோகம் த்யஜ பவனபுராதீசயத் பிரேமஹேதோகோ கேஹே வித்தே கலத்ராதிஷு ச விவசிதாஹ त्वत्पदं विस्मरन्ति सोऽयं वह्ने शृणो वा परमिह परतः साम्प्रतञ्चाक्षीकर्ण त्वग्जिह्वाद्या विकर्षन्त्यवसमतयितः कोऽपि न त्वत्पदाब्जे. ही ही मे देह मोहं त्यज पवनपुर अधीश यत् प्रेम हेतोः गेहे वित्ते कलत्र आदिषु च विवशिताः त्वत्पदं विस्मरन्ति सः अयं वह्नेः शुनः वा परम् इह परतः साम्प्रतं च अक्षीकर्ण त्वक् जिह्वा आद्याः विकर्षन्ति अवशम् अतः इतः तथा कः अपि न त्वत् पद अब्जे. ஹீ ஹீ அந்தோ கஷ்டம். பவனபுர அதீஷா குருவாயூபுரீஷா மே தேகமோகம் த்யஜா எனக்கு உடல் மீதுள்ள மோகத்தை நீக்கி அருள்வாய். யது பிரேமஹேதோஹோ எதன் மீதுள்ள பற்று காரணமாக கேஹே வித்தே கலத்ர ஆதிஷுச்ச வீட்டிலும் செல்வத்திலும் மனைவி மக்கள் முதலானோரிலும் விவஷிதாகா தம் வயமிழந்து ஈடுபட்டவர்களாய் துவத்பதம் உனது திருவடியை விஸ்மரந்தி மறந்து விடுகின்றனரோ சக அயம் அந்த இவ்வுடலானது பரதக பரம் மரணத்திற்கு பின் இஹ இந்த உலகில் வன்ஹேஹே நெருப்பிற்கோ சுனகவா நாய்க்கோ உரியதாகிறது. சாம்பிரதம் ச உயிருள்ள இப்போதோவெனில் அக்ஷி கர்ணா துவக்கு ஜிஹ்வா கண் செவி தோல் நாவு ஆத்யாகா முதலான புலன்கள் இதஹா அதஹா அங்கும் இங்கும் அவசம் அதன் வயமின்றி அவ்வுடலை விகர்ஷந்தி இழுத்து அழைக்கின்றன. துவத்பத அப்ஜே உனது திருவடி தாமரையில் கஹா அப்பினா எதுவுமே கொண்டு சேர்ப்பதில்லை. குருவாயூரப்பா எனக்கு உடலில் இருக்கும் மதிமயக்கத்தை நீக்கி அருளும். உடலில் இருக்கும் அந்த மயக்கத்தால் வீட்டிலும் பொருளிலும் மனைவிமார்களிடத்திலும் தன் வயமிழந்து உமது திருவடியை மறந்து விடுகின்றனர். அந்த உடல் இறந்த பிறகு இங்கு தீக்கோ நாய்க்கோ உரியதாகிறது. உயிருடன் இருக்கையில் தன் வசமற்ற இந்த சரீரத்தை கண் காது தொக்கு நாக்கு முதலியவை இங்கும் அங்கும் இழுக்கின்றன. ஒன்றாவது உமது பாதார விந்தத்திற்கு இழுப்பதில்லை. ஆச்சரியம் ஆச்சரியம்.